யோவான் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது கானா ஊர்ல நடந்த கல்யாணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பெரிய குறைவு அங்கே நடந்த போது இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த காரியத்தை 4வது வசனம் 5வது வசனம் இப்படியா சொல்லுங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. எங்க சொல்லுவாங்களா, என் வேலை இன்னும் வரவில்லை. 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நான் இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதத்தில் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்ன தெரியுமா, அற்புதத்திற்காக காத்து கொண்டு இருந்தீங்கன்னா 2 காரியத்தை நீங்க செய்தா போதும். அவருடைய நேரத்திற்காக காத்து கொண்டு இருங்க, அவர் சொல்லுவதற்கு அப்படியே கீழ்ப்படிங்க. இந்த 2 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. அவருடைய நேரத்தில் தேவன் அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். விசுவாசிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஏற்ற நேரத்தில் தேவன் அற்புதத்தை செய்து முடிக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அது வரைக்கும் நம்ம காத்திருப்பின் காலத்தில் என்ன செய்யணும் தெரியுமா, அவர் சொல்லுகிறபடி எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கோம்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்வீராக. அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்னா, எங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரங்களோடு கூட எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களோடு கூடிய விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, கடினமான நேரத்தில், புரியாத நேரத்திலும் எங்களை நடத்தினீர் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பே, ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பே. என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. முடிந்தவங்க 2 கரங்களை ஊற்றி நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நாங்கள் நடந்து வந்த நேரங்களை காட்டினோம், நீர் எங்களை சுமந்து வந்த நேரங்கள் அதிகம். ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. சொல்லாமா, என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். உன் கரத்தை பிடித்து உன் முகத்தை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. என் புரியாத பாதைகள், என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் நான் நடந்து வந்த பாதைகள், நீ சுமந்து வந்த பாதைகள் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. சொல்லி நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. அநேக திட்டங்கள் எனக்கு இருக்கலாம் ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய திட்டங்கள் உங்களுடைய திட்டங்கள் அல்ல. மேலான திட்டங்களை நீ வைத்திருக்கிறீங்க, சித்தத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, அதையே பற்றி கொண்டு நாங்க இருக்கிறோம்ப்பா. அறிக்கை செய்வோமா? உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே, உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே, உன் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே.
செய்வதில்லையே. அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரி. என் புரியாத பாதைகள், என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பே. சொல்றீங்களா? ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பே. நீங்க சொல்லுங்க, என் புரியாத, என் புரியாத பாதைகள் நீ நடத்தின, நீ நடத்தின வழிகள், நான் நடந்து வந்த, நான் நடந்து வந்த பாதைகள் நீ சுமந்து, நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி, எல்லா கரங்களையும் வச்சு சொல்லுமா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. சொல்லாமா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு, உங்க கிருபை, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடை. சொன்னீங்க, கர்த்தர், கர்த்தர் செய்ய நினைத்தது தடை. சகலத்தையும், சகலத்தையும் நன்மைக்காக. உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கடைசி உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நல்லா கரங்களை தட்டி அவருடைய அன்பிற்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றி சொல்றோம். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு
மீனவரின் மறுரூபம். The topic of meditation today is the transformation of the fisherman. வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? It is a very unique title. எப்படி இருந்த ஒரு மீனவ மனுஷனை தேவன் என்னவிதம் மாற்றப் போகிறார்? How the Lord is going to change a fisherman. வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's turn to read Matthew chapter 4 verse 19. Then he said to them, "Follow me, and I will make you fishers of men." என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me and I will make you fishers of men. இயேசு சொன்ன வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. And this is the statement used by Jesus Christ. பாருங்கள், பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது சீஷர்களிலே முக்கியமான நபர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிற மக்களை காணப்பட்டார்கள். When you see all the important disciples of Jesus, they belong to this fishing. ஒரு சிலர் தான் வேறு துறையிலிருந்து வந்தார், தவிர எல்லாரும் விதமாக மீன் பிடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. Only few of them came from the other field, but the majority of them came from this fishing. வேதாகம காலத்திலே கூட இந்த மீன் பிடிக்கிற இந்த வழக்கம் அது ஒரு துறையாக அல்லது வேலையாக மட்டுமல்லாமல் பொழுதுபோக்காகவும் காணப்பட்டது. In biblical times, the habit of fishing was not just a hobby, but it's a livelihood. இந்த மீன் பிடிக்கிற இந்த அனுபவம் என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். The experience of fishing is a unique experience. கலிலேயா கடலிலே இரவும் பகலும் உழைத்து மீனவர்கள் மீனுக்காக காத்திருப்பார்களாம். In the Sea of Galilee, we see the fishermen, they used to toil day and night casting nets, and they'll be waiting. எவ்வளவு உழைக்காயுதமா இருப்பார்கள் மீனவர்கள். And they'll be very hard working and they'll be ready to labor. அந்த மீன் பிடித்துக் கொண்ட கடற்கரையிலே இயேசு அங்கு சென்றதை பார்க்கலாம். And in the same sea where they were doing all their fishing activities, Jesus was there. பாருங்கள், ஒரு மீனவனை இயேசு கண்டுபிடித்து எப்படி முறைப்படுத்தி என்னவாக மாற்றுகிறார் என்று அந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். And we are going to see the history of how Jesus identified certain people there and how he invited them to his ministry. ஒரு நாள் அந்த கடற்கரையிலே நடந்து சென்றார். And Jesus one fine day he walked by the அது seashore. ஒரு சாதாரண கடற்கரை தான். It was a very normal ordinary seashore. அங்கு தேவன் சென்று சாதாரணமா இருந்த மீனவர்களை கர்த்தர் அழைத்தார். And he sent out an invitation for an ordinary fisherman out there. 4ஆம் அதிகாரம் 18-21 வசனங்களில் பார்க்கிறோம், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் என்ற அந்த 4 பேரையும் அழைத்தார். In this chapter verse 18 we see the Lord calls Peter, Andrew, James and John. பாருங்கள், இவர்கள் ஒரு பெரிய பண்டிதர்கள் அல்ல. And these people are not scholars. ஒரு பெரிய வேத பண்டிதர்களோ வேதபாரகர்களோ அல்ல. And they were not Bible scholars or researchers or very well versed in Bible. நன்கு படித்தவர்களும் அல்ல. They were not literates. அவர்கள் ஒரு ஆசாரியர்களும் அல்ல. And they were also not priests. ஆனால் அவர்களுக்குள்ளே தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்ததை தேவன் உணர்கிறார். But however, Jesus felt there was a greater purpose in the lives of these people. பாருங்க, அந்த சாதாரண மனிதர்கள் தேவன் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த காரியங்களை பார்த்து அழைக்கிறார். The Lord is identifying all these things in them and he sends out an invitation to them. அவரை பார்த்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்கிறார்? என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களின் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Looking at those people, the Lord says, "Follow me and I will make you fishers of men." அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? Do you think they'll be able to understand what Jesus said? அவர்கள் நன்கு படித்த பின்னணியிலிருந்து வரவில்லை. Because they did not have an educational background. எந்த ஒரு ஆவிக்குரிய அறிவும் இல்லை. They do not have spiritual awareness. அப்போ அவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள்? And how they can comprehend what Jesus was trying to say? அவர்களுக்கு பாருங்க, தேவன் என்னை அழைக்கிறார் என்று மட்டும் தெரிந்தது. And they only knew that Jesus is calling them. இன்றைக்கு பாருங்கள், அந்த 4 பேருக்கு மட்டும் அந்த அழைப்பு வரவில்லை, நம் அனைவருக்கும் அந்த அழைப்பு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேளையிலே. Today the calling of the Lord is not only for Peter, Andrew, James and John, but the calling is for you and me who are hearing this message. என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me and I will make you fishers of men, said the Lord. மனுஷரை பிடிப்பவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? What does it mean when Jesus said fishers of men? அவளுக்கு புரிஞ்சிருக்காது, நமக்கு இந்த வேளையிலே கர்த்தர் பேசுவாராக. They could not have understood, but today may the Lord speak with us. இழந்தவர்களை தேடுதல் என்பதுதான் அது முக்கியமான காரியம். முதலாவதாக, and firstly to seek the things that was lost. அதாவது தேவன் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருப்பார், அந்த நோக்கத்தை விட்டு எங்கோ போய் கொண்டிருக்கிற மக்கள். If the Lord has called us for a purpose, the people will go away from that purpose.
தேவ நோக்கத்திற்கு அழைப்பிற்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த மக்களை தேடி தேவ நோக்கத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இழந்தவளை தேடுதல் என்பதாக அர்த்தமாய் காணப்படுகிறது. The people who are going in the opposite direction of the purpose of the Lord is identifying and calling them, and that is the purpose of why the Lord is calling them. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால், In other words, பாருங்கள், அவ்விதமாக ரட்சிப்பின் நோக்கத்தை இழந்து வேறு உலகத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்களை இழந்தவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. and the scripture calls the people who fails in the purpose of their calling, scripture calls them like this. இரண்டாவது, மனுஷரை பிடிப்போர் என்றால் என்ன அர்த்தம்? And secondly, what is to be a fisher of men means? ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வருதல். To bring souls into the kingdom of God. பாருங்கள், இயேசுவை அறியாதவர்களை கர்த்தரிடத்தை கொண்டு வருவர்கள் தான் மனுஷரை பிடிக்கிறவர்கள். To be a fisher of men means to bring the souls into Jesus. நீங்கள் மீன் பிடிப்பவர்களாகவே கடைசி வரைக்கும் இருப்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். If you want to remain as a fisherman to the entire life, that is your choice. ஆண்டவரே, என்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுமையா என்று ஒப்பு கொடுப்பேன் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. Today, if you want to take a decision to be a fishers of men, this is the calling that the Lord is setting up in front of you. மூன்றாவதாக, மனுஷரை பிடிப்பவர் என்றால் என்ன அர்த்தம்? Thirdly, what is it to be a fisher of men means? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்தல். To share the gospel of salvation with love and boldness. இயேசுவின் சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கிற மக்கள் தான் மனிதரை பிடிக்கிறவர்கள். The people who boldly share the gospel of Jesus are the ones who are the fishers of men. நீங்க மீனவனா இருக்கணும்னா காலம்போரா இருங்க, பிரச்சனை இல்ல. If you want to be just a fisherman, you can be the entire life. எனக்கு தேவனுடைய அழைப்பை பெற்ற ஆண்டவரே, இந்த மீன் பிடிச்சு கொண்டிருந்தாலும் அது நடுவில் என்னை மனுஷன் பிடிக்கிறவங்க மாற்றுவீராக என்று சொல்றவங்க, நீங்கள் தைரியமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்க கிருபை செய்வாராக. Today you need to boldly say, Lord, all these while I was just doing fishing, today you transform me to be a fishers of men. இந்த இடத்துல இயேசு சொன்ன வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. And pay attention to the words used by Jesus. அவளே, நீங்க வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, ஆனா ஒரு பெரிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும், நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவளை சொல்லவில்லை தேவன். Jesus just did not call them to come to him so that there's a change that's going to be done. நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. Jesus did not say that you have to change yourself. அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக மாற்றுவேன். Jesus said, I will make you fishers of men. மீனவர்களாகிய உங்களை நான் மறுபடுத்துவேன். I will transform you. You are just a fisherman. உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கிரிகளை செய்யும்படியாக நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். The Lord clearly told them, I will come into your life to do the work when you surrender yourself to me. இந்த பயணம் ஒரு மாற்றத்தின் பயணமாய் காணப்பட்டது. And it is a process or a journey of transformation. தேவனுடைய கையிலே தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி மாற ஒப்பு கொடுத்தார்கள். They surrendered themselves into the hands of the Lord, enabling God to change their lives. முதலாவதாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மாற்றுகிறார். Firstly, the Lord changes us who are the children of him. அதன் பின்பதாக இந்த உலகத்தையே மாற்றுகிறார். ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. And after that he changes the whole universe. நாம் மாற அர்ப்பணிக்க வேண்டும். We need to surrender ourselves to get through the change. நாம் அந்த அழைப்பை ஏற்கும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும். We need to accept the transformation that the Lord is giving us. அதற்கு பின்பதாக கர்த்தர் தன் கையில எடுத்த மக்களை எப்படி உபயோகப்படுத்துறார் என்று பார்க்க போகிறோம். And we are going to see how the Lord is making use of the people who surrendered themselves into the hands of God. அதற்காக எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் பார்க்க போகிறோம். We are going to see how the Lord prepares them for that. அந்த ஆயத்தங்கள் எங்கு ஆரம்பித்தது தெரியுமா? Where does the preparations begin? கடற்கரை ஆரம்பித்தது. It started at the seashore. கடற்கரையில் அழைப்புன்னு பார்க்க போறோம். We are going to see the call at the seashore. ஒரு மீனவனாக தேவன் அழைத்தார். The Lord called as a fisherman. மீனவனாக இருக்கும்படியாக அழைக்கவில்லை. He did not call them to be just a fisherman. அவர்களை கர்த்தர் மறுமாக்கும்படியாக தான் விரும் பாத்திரமாக மாற்றும்படியாக அழைத்தார்னு பார்க்கிறோம். The Lord called them to give a transformation, to be his chosen. வாசியுங்கள் மத்தேயு 4:18 மற்றும் 21 வாசிக்கலாம். Let's turn to read Matthew chapter 4 verse 18 and 21. And Jesus, walking by the Sea of Galilee, saw two brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen. Going on from there, he saw two other brothers, James the son of Zebedee and John his brother, in the boat with Zebedee their father, mending their nets. He called them.
இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவள் எப்படி கண்டார் தேவன்? கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது கண்டார். வாசிங்க. அவர்களை கண்டு அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். இவங்க என்ன பண்றாங்க? கடலுக்குள்ள போய் வலையை போடல, என்ன பண்றாங்க? வலைகளை என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? பழுது பார்த்து கொண்டிருந்தாங்க. They were mending their nets. இது ஒரு முக்கியமான வேலை. And it is a very important work. இந்த 4 பேரையும் தேவன் எப்படி அழைத்தார் தெரியுமா? How did the Lord call all these 4 people here? அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அழைத்தார். He called them while they were at work. கடற்கரையில் அழைப்பு ஆரம்பிக்கிறது. And the call begins at the seashore. கடற்கரை என்பது ஒரு சாதாரணமான இடமாய் காணப்படுகிறது. A seashore happens to be an ordinary place. ஆனால் அவளுக்கு அது வேலை ஸ்தலமாய் காணப்படுகிறது. But for them it is a workplace there. அங்கு அலைகள் அடித்துக் கொண்டே இருக்கும். And the waves will be crashing there. அதன் நடுவிலே இவள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். Amidst of all that they were doing their work. படகுகளை மீன் பிடித்தார்கள். அதன் எடுத்த வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். They were casting net into the sea and they were repairing the nets. அவருடைய படகுகள் எல்லாம் அங்கு பார்க் பண்ணி வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. And all their boats were anchored in that place. பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் மீன் பிடிப்பதற்கு செல்ல ஆயத்தமாய் இருந்தார்கள். And they were prepared to go to the fishing. தமக்கு ஊழியம் செய்கிற ஒருவரையும் சோம்பேறியா இருக்கிறவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கவே மாட்டார். The Lord never calls a lazy person to be in his ministry. இதுதான் உண்மை. This is the truth. ஊழியத்தை அவிதமாக பிரயாசப்பட்டு நிறைவேற்ற மக்களை தான் தேவன் அழைப்பார். People who want to take all the efforts and labor, only those people will receive that invitation. பாருங்க, ஒரு சாதாரண வேலை நாள். It was a normal working day. அந்த வேலை நாளில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். And they were doing their daily routine. அந்த சாதாரணமான ஒரு நாளை கர்த்தர் அசாதாரணமான நாளை மாற்றுகிறார். Lord is changing that ordinary day or a morning into an extraordinary day. எப்படி இந்த சாதாரணம் அசாதாரணம் மாறியது? How an ordinary thing changed into an extraordinary thing? அங்கு இயேசு நடந்து வருகிறார். Because Jesus came walking in that place. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் நடந்து வருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I believe in our workplaces the Lord is walking and he is roaming around. நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே தேவனுடைய சமூகம் காணப்படுகிறது. The presence of the Lord is there in our workplaces. உண்மையாகவே நீங்கள் வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்யுங்கள். Truly, whenever you begin to start your work, you need to pray. ஆண்டவரே, என் வேலை ஆரம்பிக்க போகிறேனப்பா. Father God, I'm going to begin my work today. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஐயா. Let your presence proceed towards me, Lord. ஜெபிக்காரபியுங்கள், எல்லா காரியமும் முழுவதுமாக மாறும் முன்பானவளே. When you begin to pray, you will see all the things are getting transformed. படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் படிக்கும் பொழுது படிப்பதற்கு முன்பதாக போய் அமர்ந்தவுடனே ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைய படிப்பை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. For children who are going to start to studying, you need to start by praying. உங்களுடைய அந்த வேலை ஸ்தலத்தை படிக்கும் இடத்தை கர்த்தர் ஒரு வல்லமையுள்ள மாறுபட்ட ஸ்தலமாக மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். Today the Lord is able to transform your workplaces and your school with his presence, and he will transform it truly. அந்த ஒரு சாதாரணமான வேலை நாள் ஒரு அசாதாரணமான நாளாக மாறிற்று. That ordinary morning became an extraordinary morning. தேவன் எப்படிப்பட்ட மக்கள் அழைத்தார்? What kind of a people that Lord sends out an invitation? எருசலேமிலே உள்ள வேத பாரகர்கள் அல்ல. And they were not the Bible scholars in Jerusalem. பரிசேயர் சதுசேயர் அல்ல. They were not Pharisees. எருசலேமில் உள்ள வேத பண்டித வேத தேர்ந்தவர்களும் அல்ல. And they were not well versed in the scripture. They were not scholars and researchers. அவர்கள் ஒரு சாதாரண மீனவர்கள். They were just an ordinary fishermen. மக்களாலே கவனிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். These people are the ones who are neglected and unnoticed by the other people. கவனிக்கப்படாமல் இருந்த ஒரு சாதாரண மீனவரை கர்த்தர் அழைக்கிறது பார்க்கலாம். Over here we can see the Lord Jesus called fishermen who are just ordinary and unnoticed men. கலிலேய கடற்கரையிலே இருந்த சாதாரண ஒரு படிப்பறிவில்லாத மீனவர்களை கர்த்தர் அழைத்தார். And Lord Jesus called the ordinary fishermen by the Sea of Galilee who are not even educated. அவர்கள் மத தலைவர்கள் அல்ல. They were not religious leaders. ஆனால் பிரயாசப்பட்டு மீன் பிடிப்பவர்கள். But they took a lot of labor and they were doing their fishing there. அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். And that is what God noticed. நீ எவ்வளவு படித்திருக்கிறாய்,
எவ்வளவு ஞானவான் என்று கத்து பார்ப்பதில்லை. The Lord did not see how much are you qualified, are you educated. பிரயாசப்பட ஆயத்தமா இருக்கிறீர்களா கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு அழைப்பார். If you are willing to take efforts, the Lord will call you to his ministry. அவளே பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் ஆகிய 4 பேர் இருந்தார்கள். And among them were Peter, Andrew, James and John. அவளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய அந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். And when you take a look at of all these people, they are unworthy to do the heavy ministry of God. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மீன் பிடிப்பதுதான். All they know is just to do the fishing. மோசே தேவன் அழைத்து பயிற்சி கொடுப்பார் என்றால் அவர் அரண்மனையிலே இருந்தவர், போருக்கு தகுதியாக இருந்தவர், ராஜாவாக்கு தகுதியாக இருந்தவர், யோசேப்பு தகுதியாக இருந்தார், எல்லா தகுதியும் இருந்தது, ஊழியத்துக்கு அழைத்தார். Moses had all the skill sets in his place because he was raised in his kingdom, and that's the reason Lord chose him. கர்த்தர் பயன்படுத்தினார். The Lord used him. ஆனால் இந்த இடத்திலே தகுதி இல்லாமல் இருந்த இந்த 4 பேரையும் கர்த்தர் இந்த இடத்திலே ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். Over here we can see the Lord calls out these 4 peoples for the ministry when they are unworthy. இதிலிருந்து தகுதியானவளை மட்டும் ஊழியத்துக்கு தேவன் அழைப்பதில்லை. The Lord does not call the qualified to the ministry. அழைக்கப்பட்டவளை தகுதியுள்ளவளாக மாற்றுகிறார். He qualifies the people who are called. எத்தனை பேர் இதில் சந்தோஷப்படுறீங்க? How many people are happy about this? தேவன் தகுதியை பார்த்திருந்தால் நாம் யாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது. If the Lord has seen our qualification, none of us would receive that salvation. குடும்பத்திலே நம்மை விட நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் இருந்தார், சன்மார்க்கர்கள் இருந்தார்கள். Many devout persons are there in our family more than us. அவர்களை தேவன் அழைக்கவில்லை. But the Lord did not call them. தகுதியற்ற உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார். The Lord has called you and me who are unworthy and undeserving. ஆகவே தான் இந்த ரட்சிப்பின் பாதையில் இன்று வரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். That is the reason the Lord has established in the path of salvation till today. பாருங்கள், அந்த கடற்கரையிலே நடந்த 3 சம்பவங்களை பார்க்க We போகிறோம். are going to see about the 3 incidents that took place at the seashore. 3 என்னவென்றால், What are those 3 incidents? தெய்வீக பிரசன்னம் அங்கு கடந்து வந்தது. And there was a divine presence that's there. இயேசு அங்கு வருகிறார். Jesus comes to that place. நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, படுக்கிற இடங்களிலே என் இயேசுவின் சமூகம் வருகிறது என்று விசுவாசிக்க வேண்டும். Today you need to believe in your workplaces, in the place of your study, the presence of the Lord is coming forth. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் காணப்பட வேண்டும் ஐயா. Father God, your presence should be there. அந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய சமூகம் இறங்கி வரும். அந்த இடங்களில் தேவன் அசாதாரணமான அவருடைய வல்லமையை விளங்க செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? In your workplaces, in your place of study, when you start to pray, the presence of the Lord will come and it will change the ordinary place into an extraordinary one. இரண்டாவதாக இந்த கடற்கரை எப்படியாக மாறினது? And secondly, how the seashore changed. ஒரு தனிப்பட்ட அழைப்பை பெரிய இடமாய் மாறியது. It becomes a place where they received a personal invitation. என்னை பின்பற்றி வாருங்கள். Lord Jesus said, follow me. ஒரு personal calling, தனிப்பட்ட அழைப்பை பார்க்கலாம். Over here we can see a personal invitation from Jesus. அந்த அழைப்பை நீங்களும் நானும் பெற்றபடினால்தான் எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நம்முடைய பாதையிலே வந்தாலும் அவரை பார்த்து முன்னே நடந்து கொண்டு கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். Since you and I received that personal invitation, despite of all the struggles and trials that we are going through, we are still going forward. அவருடைய தனிப்பட்ட அழைப்பு, The personal invitation of Jesus. மூன்றாவதாக, அன்றைக்கு அழைத்த தேவன் நம்மை வல்லமையான மறுரூபத்திற்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். As a third point, a powerful transformation where the Lord is taking us to the path in the process of transformation. அவருடைய வல்லமையான மறுரூபத்திற்குள்ளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். And we are changing into his powerful transformation. கர்த்தர் எப்படி அவளை மறுரூபப்படுத்துகிறார்? How did the Lord transform their lives? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். That is what we are going to meditate today. பாருங்க, அவர்கள் வாழ்க்கையை அந்த அழைப்பு மாற்றியது. And the call changed their entire life. அந்த அழைப்பை கேட்ட உடனே, இயேசு அவளை அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டு பின் செல்கிறார்கள். The moment they received the calling and invitation from the Lord, they abandoned everything and they decided to follow Jesus. அவருடைய வருமானத்திற்கான பாதுகாப்பான வலை, அந்த படகுகள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு பின் செல்கிறார்கள். They just left their nets and boats and their entire security of the life and their livelihood. They put that all behind and followed Jesus. மத்தேயு 4:20-22 வசனங்களை அதை வாசிக்கலாம். And Matthew chapter 4 verse 20 and 21 we can read about it. ஒரு பெரிய தீர்மானத்தை செய்கிறார்கள். They make a great resolution.
என்ன தெரியும், ஒரு சாதாரண வார்த்தை, It is a normal words. என் பின்னே வாருங்கள். Follow me. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே ஒரு பெரிய தீர்மானம் செய்கிறார்கள். The moment they heard all these words from Lord Jesus, they make a great decision. கடற்கரை ஒரு தீர்மானத்தின் பிரதேசமாக மாறுகிறது. That seashore became a place of decision. பாருங்கள், இயேசுவை அவள் இதற்கு முன் பின் கண்டதே இல்லை. And they've never seen Jesus before this incident. ஒருவர் நடந்து வருகிறார். One person is walking. அவள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். And he is seeing them at work. சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். And Lord Jesus said, follow me. உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று தெரியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். And he said, I will make you fishers of men, which is not known to them. உடனே அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? And what is the thing that they did? 20ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. உடனே அவள் வலைகளை விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Verse 20, they immediately left their nets and followed him. 22ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று 22ஆம் வசனம் சொல்கிறது. Verse 22, and immediately they left the boat and their father and followed him. எப்படியா தெரியாத ஒருவர் கூப்பிடும் பொழுது அப்படியே விட்டு விட்டு சென்றார்கள்? How can they just leave all these things receiving a call from a stranger? அதான் தேவனுடைய அழைப்பு. And that is the calling of God. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் வாசியுங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Let's turn to read Luke chapter 5 verse 5. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மீனவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்கிறார்களாம். A fisherman learns patience. இந்த லூக்கா 5:5 வாசிக்கிறோம். In Luke chapter 5 verse 5 we read, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. We have toiled all night and caught nothing. பொதுவாக மீனவர்களுக்கு எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும் என்று நன்றாக தெரியும். Generally fishermen knows in what place what fish they can catch. அதனால இவ்வளோ ஆழத்துக்கு போனீங்கன்னா இந்த மீன் கிடைக்கும், இங்கெல்லாம் போனால் சின்ன சின்ன மீன் தான் கிடைக்கும், அந்த ஆழத்துக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய மீனாக கிடைக்கும். அது தெரியும், எங்கே இந்த மீன் கிடைக்கும் தெரியும் அவங்களுக்கு. And fishermen are fully aware and what place you'll get what fish. If you go deep inside you'll get this kind of fish or not. சிறிய வயதிலிருந்து பழகின கடல் அது. And it is the sea where they practice right from their childhood. அந்த வார்த்தையை பாருங்க, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை. We have toiled all night and caught nothing. பாருங்க, இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. In chapter 5 verse 6 we read, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னா தேவன் சொல்றாரு, உருமா ட்ரை பண்ணு அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாத்துறாரு. And the Lord over here he is changing the strategy and asking them to put the net again. இவங்க ஒண்ணும் சொல்லல. And they did not say anything. அவர் சொன்னபடியே வலையை போடுகிறேன்னு போட்டாங்க. And they said, according to your words we are casting down the net. 6ஆம் வசனத்துல பாருங்க, Verse 6 you see, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். They caught a great number of fish and their net was breaking. வலை கிழிந்து போகத்தக்கதாக. And it was to an extent where the net broke. பாருங்க, அவர்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லை. And they did not have a reward for their labor. ஆனால் வார்த்தையின்படியே செய்தபடினால், But when they did according to the word of God, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். and when they had done this thing according to the word of the Lord, they caught a great number of fish and their net almost broke. பல வேளைகளிலே நாம் பல ஜெபங்களை செய்கிறோம். In many a times we offer many prayers அதுக்கு பதிலை காண முடியவில்லை. and we are not able to see answers for that. சில நேரங்களிலே இரவெல்லாம் உழைக்கிறோம். And sometimes all night we call upon the Lord. மீன்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு ரிசல்ட்டும் இல்லையே, பலன் இல்லையே. There was no fishes, there was no results to our prayers. நீண்ட ஜெபங்கள் And long prayers. அழகான வார்த்தைகள் அடுக்கிற ஜெபங்கள். And it was a prayer filled with beautiful words.
எல்லாவற்றையும் செய்து பார்த்தோம், இன்னும் ப்ராப்பர் ஆன்சர் வரல. We offered long prayers, did everything we possibly can, but no answers. வல்லமையான பிரசங்கங்கள் செய்தும் மக்கள் மத்தியிலே மாற்றம் வரல. Despite of powerful preaching, there is no change in the congregation. உண்மையான ஊழியம் செய்த கனிகள் தெரியவில்லை என்ற நிலை காணப்படுகிறது. We did faithful ministry, but there is no sign of fruits. அந்த சீஷர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இரவெல்லாம் உழைத்தோம் என்று அவர் சொல்கிறார்கள். Although the disciples were professionals at work, yet they said, we toiled all night. அப்போ அந்த 5ஆம் வசனத்துல அவள் சொன்ன அந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு சோர்வு காணப்படுகிறது. And in verse 5, based on the statement, we see there was a disappointment. ஒரு ஏமாற்றம் காணப்படுகிறது. And there was a exhaustion and disappointment. ஒரு வெறுமை காணப்படுகிறது. And there was an emptiness. பொறுமை சோதிக்கப்படுகிறது. Patience is getting tested. ஆண்டவரே, அந்த மீனவர்கள் அந்த சீஷர்கள் அந்த போராட்டத்திலே பொறுமையை கற்றுக்கொண்டது போல நீ எங்களுக்கும் எனக்கு பொறுமையை கற்றுத் தருவீராக என்று அர்ப்பணிப்போம். Today we need to surrender ourselves to the Lord, telling Lord, like how you taught the disciples about the patience, you teach us that patience as well. காலியான வலை என்றால் அங்கு தேவன் இல்லை என்ற பொருள் இல்லை. When we say the nets are empty, it does not mean the Lord is missing in action. அந்த வலை வெறுமையா காணப்படுகிறது. And the net is completely empty. ஆகவே ஆண்டவரே, நீ என்னோடு இல்லையோ என்ற கேள்வி இருக்கிறது. And there is a question, seeing the empty net, Lord, are you not with me? நம் குடும்பத்திலே ஜெபித்து தான் நிறைய முடிவை செய்திருக்கிறோம். In our family we have taken many decisions out of prayer. ஆனாலும் அந்த முடிவை பார்க்கும் பொழுது ஒரு நன்மை காணப்படவில்லையே. Yet at the end of the decision there is no goodness that you are seeing. ஆண்டவரே, ஒருவேளை நீர் என் படகிலே இல்லையோ? Father God, perhaps are you not in my boat? நீர் என் குடும்பத்தோடு இல்லையோ? Are you not with my family, Lord? என்ற கேள்வியோடு அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். Many people will have this kind of question in their lives. நான் ஒருவேளை உம்முடைய சித்தத்தை செய்து விட்டுவிட்டு வேறு ஏதோ செய்கிறேனோ என்ற நிலை காணப்படலாம். It might be a situation where we say, Lord, am I doing things against your will? காலியான வலை என்பது தேவன் அவளோடு இல்லை என்ற அர்த்தம் இல்லை. When we say the nets are empty, it does not mean the Lord is absent. என்ன தெரியுமா? What does it mean? பொறுமையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is teaching you patience. என் வார்த்தைகளின்படி செய்கிறீர்களா? மறுபடியும் போடு என்றால் போட வேண்டும். Are you acting according to my words? If I'm asking you to cast the net, are you doing it or not? அதை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான ஆசீர்வாதம். If you obey to the words of the Lord and do according to whatever he said, it was a blessing where the net was breaking. மகனே, மகளே, என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. My son and my daughter, the Lord says, whether you have the blessings or not, you will know that I am with you. பாருங்கள், இயேசு அந்த படகிலே வந்தார். Jesus entered into the boat. ஒரு வெறுமை ஒரு நிரம்புதலின் ஆசீர்வாதமாக மாறுகிறது. An emptiness became an abundance. இனிமே வெறுமை இல்லை என்பானவளே. There is no emptiness. என் வலை நிரம்பும். My net will be stacked. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இதுவாய் கட்டிடுவாராக. The Lord will give us such kind of blessings in our life. சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய பொறுமையை சோதிக்கிற சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். Sometimes the Lord will permit things that will test our patience. அந்த காரியங்களை வெளிப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? And what does it signify? தேவன் உங்களை கைவிடவில்லை. The Lord has not forsaken you. உங்கள் படகிலே தான் இருக்கிறார். He is there in your boat. அந்த வலைகள் நிரம்புகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says you will see it in your own eyes that your net is getting filled. மூன்றாவதாக பார்க்கலாமா? Thirdly, we see புயல்களை மீனவர்கள் எப்பொழுதும் சந்திப்பார்கள். fishermen will face storms. வாசியுங்கள், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களை வாசிக்கலாம். Let's turn to read Mark chapter 4 from verses 37 to 40. And a great windstorm arose, and the waves beat into the boat, so that it was already filling, but he was in the stern, asleep on a pillow. And they awoke him and said to him, Teacher, do you not care that we are perishing? Then he arose and rebuked the wind and said to the sea,
"Peace, be still." And the wind ceased, and there was a great calm. But he said to them, "Why are you so fearful? How is that you have no faith?" அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, "போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா?" என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, "இறையாதே, அமைதலாய் இரு" என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, "ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று?" என்றார். அவளுக்கு விசுவாசத்தை இயேசு போதிக்கிறார். Over here, Lord Jesus teaches them faith. பாருங்க, அவர்கள் புயலை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறாராம். The Lord is giving them a teaching as to how they should overcome storms. மீனவர்கள் புயலை சந்திக்க ஆயத்தமாய் காணப்படுகிறார்கள். Fishermen will always be prepared to face storms. பாருங்க, ஒரு கடலுக்கு மீன் பிடிக்க செல்லுகிற ஒரு மீனவன் பாருங்க, எப்பொழுதும் கடல் அமைதியாய் காணப்படும் என்று எதிர்பார்க்க கூடாது. If a fisherman goes out for fishing, he cannot expect the sea to be calm. பாருங்க, அந்த கடல் அலைகள் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நான் மீன் பிடிப்பேன்னு சொல்லக்கூடாது. You cannot say I will go fishing when the entire sea is calm and without waves. அந்த கடலிலே அலைகள் மோதிக்கொண்டிருந்தாலும் புயல் அடித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையும் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறவன் தான் உண்மையான மீனவன். ராமன் சொல்லும் மதவெளியிலே A true fisherman is the one who is ready to face any kind of storms or waves in the sea. அதே போல Same way, தேவனை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகள் சீஷர்கள் சோதனைகளை தவிர்க்க முடியாது என்பானவளே. in the same way, people who serve the Lord cannot avoid all these trials. என் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு போராட்டம் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். It will be a situation where you will ask, why am I facing so much of struggles in my life? தேவனே அறியாதவன் தான் நல்லா இருக்கிறான். And people who does not know about the Lord, they are doing well in their life. எனக்கு எல்லாம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. I have faith in over many things. ஆனா ஏன் ஜீவிதத்தை மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்? But why in my life I am facing so many problems and struggles? இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நிச்சயமா சொல்ல விரும்புகிறார். Today the Lord wants to tell you one thing. புயல் வருகிறது என்றால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறோம் என்று அர்த்தமே இல்லை என்பானவளே. If you are facing storms in your life, it does not mean that you are outside the will of God. நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், புயல் வருதுன்னு சொன்ன உடனே ஓ இயேசுவின் சித்தத்தில் நான் காணப்படவில்லை ஆகவே தான் புயல் வருகிறதுன்னு நினைத்துக் கொள்ளலாம். You might be thinking to yourself, I'm facing all these storms in my life because I'm not in the will of God. சில வேளைகளிலே நம்முடைய சித்தத்தில் இருப்பதினாலே தான் புயல் வருது. Sometimes the storms come into our life because we are in the will of God. தேவன் சொல்றபடி செய்கிறபடினாலே தான் சில எதிர்ப்புகள் வருகிறது. Because we are doing according to the word of the Lord, we are facing some storms. பாருங்கள், அந்த படகிலே புயல் மோதிற்று. And over there we can see the storm was hitting the boat. சீஷர்கள் படகில் இருந்தார்கள். And the disciples were there in the boat. ஆனால் இயேசுவும் கூட இருந்தார். And Jesus was also there with them. என்றாலும் புயல் வந்தது. Nevertheless, they saw a storm. பாருங்கள், புயல்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. And storms are a part of our life. ஆனா அந்த புயலை பார்த்து பயப்பட வேண்டாம். But let's not be scared about the storms. காரணம் என்ன தெரியுமா? What is the reason? என் படகிலே இயேசு இருக்கிறார். I have my Jesus in my boat. என் குடும்பத்திலே இயேசு இருக்கிறார். I have Jesus in my family. ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன். Because I will never be disheartened. புயல் வருகிறது, அலைகள் சிறுகிறது என்பதற்காக அந்த மீனவன் கடலுக்கு செல்லாமல் இருக்க மாட்டான். Just because of the storms, just because of the waves, the fisherman will not decide to quit. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் வருகிறது என்பதற்காக விசுவாசிகள் செயல்படுவதை ஒருபோதும் நிறுத்திவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். Today, even in our lives, we might face a lot of problems and struggles and trials, but the Lord says a true believer must not quit. பாருங்க, அவங்க நல்லா கடல் இருந்த போது புயல் இல்லாமல் இருந்த போது ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. If the sea is smooth and there's no storm, they were so happy. நல்ல பாட்டுலாம் வரும். And good songs we will get during that ஆனா time. அந்த வேளையில அந்த புயல் வந்தபோது அலைகள் படகிலே மோதின பொழுது என்ன வருது தெரியுமா? அந்த பாட்டு வரல, பயம் வருது. When there was a great windstorm and the waves kept beating the boat, there was no song, you get only fear. அவளுக்கு உள்ளே மறைந்திருந்த பயம் என்ற சுபாவத்தை, குணத்தை அந்த புயல் வெளிப்படுத்தியது. The fear that was hiding inside this windstorm and this wave brought it out. அந்த பயம் எழும்பின உடனே அவர் எழுப்புறாங்க. But they woke him up at that day. Master, they said, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? do you not care that we are perishing? அவளுக்குள்ளே இருந்த பயம் வெளிப்படுகிறது. The fear that was hiding inside them gets revealed. அந்த பயம் வார்த்தையிலே வெளிப்படுகிறது. And that fear proceeds as the words from their mouth. இன்றைக்கு தேவன் சில பிரச்சனையை நமக்கு அனுமதிப்பதன் காரணம் என்ன தெரியுமா? Today, why is the Lord allowing many problems in our life? நமக்கு உள்ளே இருக்கிற பயம், The fear that we have inside, உள்ளே இருக்கிற கவலை, the worriness that we have inside, விசுவாச குறைவு, the lack of faith that we have, தேவனை சார்ந்து கொள்வதில் இருக்கிற குறைவு, the lack of relying upon the Lord, எல்லாவற்றையும் மாற்றும்படியாக அவருடைய முதலாவதாக வெளியே கொண்டு வரும்படியாக இந்த புயலை அனுமதிக்கிறார். over here we can see the Lord allows this windstorm, shaking us to strengthen our trust in Him. புயல் நம் உள்ளத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. And storms expose what's inside in our hearts. சோதனைகள் இதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. And what does temptations indicate? பயத்தையா? Is it fear? விசுவாசத்தையா? Is it faith? சந்தேகத்தையா? Is it doubt? அவரில் இருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையா? Or is it the deepened trust that we have upon the Lord? சொல்லணும், என் ஜீவியத்திலே நீங்க விரும்பாத காரியம் என்ன வந்தாலும் என் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, அவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே காண முடியுமா? Today, can Jesus spot that dependency that we have in Christ, where we completely rely upon Him, telling, Lord, I will do everything according to your will? சில சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஷேக்கிங்ஸ், அதிர்வுகளை அனுமதிப்பார். Certain situations the Lord will permit, will give some vibrations to our life. அது அனுமதிச்ச உடனே தான் தெரியும், ஓ எனக்கு இருக்கிற விசுவாசத்தில் நான் குறைவா இருக்கிறேன். Only when it's shaken up, we will know what are we lacking in our life. என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். The Lord who's called me will never forsake me. என்னை அழைத்தவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாமல் முடிவு வரை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை பெருக செய்யும்படியாகத்தான் பல அதிர்வுகள் உண்டாகிறது. Today the Lord is allowing all these things into our life only to teach us that the Lord who's called us will never forsake us. அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. During such times the Lord will help us to have an increased faith. நான்காவதாக, Fourthly, மறுரூப பயணத்திலே நடந்த காரியம். what happened in the process of transformation? முதலாவதாக அழைப்பை பெற்றார். Firstly, they received the call. இரண்டாவதாக பொறுமையை கற்றுக்கொள்கிறார். He teaches them patience. மூன்றாவதாக விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறார். Thirdly, he teaches them faith. நான்காவதாக ஒரு முக்கியமான காரியம். Fourthly, an important one. வாசிங்கள் மத்தேயு 4:21 வாசிங்கள். Let's turn to read Matthew chapter 4 verse 21. Going on from there, he saw two other brothers, James the son of Zebedee and John his brother, in the boat with Zebedee their father, mending their nets. He called them. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபுதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். மீனவருடைய வேலையிலே ஒன்று தெரியுமா? What is the job that the fishermen do? வலைகளை பழுது பார்ப்பார்கள். They will repair their nets. ஏன் தெரியுமா பழுது பார்ப்பாங்க? Why do they do that? அந்த வலையில ஏதாவது சிக்கி கொண்டிருக்கும். And something would have caught in that net. அதுல இருக்கிற ஓட்டைகள் கொஞ்சம் பெருசாயிருச்சுனா மீன்கள் அது உண்மை தப்பிச்சிரும். If the hole is getting bigger there in the net, the fish will get away from that. நம்ம பாட்டு மீன் பிடிப்பாங்க, மீன் மாட்டும். ஆனா அந்த கழுவு மீன் நெழுறு மீன் சொல்லுவாங்க அல்லவா, அப்படி எல்லாம் போய் கொண்டே இருக்கும். And they'll cast the net into the sea. Because of the hole that's there in the net, the fishes can slip away. ஆகவே
இந்த வலைகளை சுத்தம் செய்வது அவசியமாக இருக்கிறது. Therefore, it is important that they repair or mend the net. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள அழுக்குகள் என்ன என்று வேலைக்கு பார்க்காதீங்க, உட்கார்ந்து ஆராயுங்க. You need to sit and you need to verify what are all the dirts that you have in your life. அந்த வாழ்க்கையில் அடைத்து கொண்டிருக்கிற அந்த தேவையில்லாத செத்து போன மீன்கள் இருக்கும் அல்லவா, அது பெரிய டேமேஜ் உண்டாக்கும். அதை எடுத்து வெளியே போடுங்கள். Like how the dead fishes are making a big damage to the net, you need to take away all the dirts that's there in your life. அவிதமாக வலைகளை சுத்தம் செய்யுங்கள். And you need to repair your nets like that. இருதயம் பாவத்தில் இருந்தால் நம்முடைய சாட்சி பலவீனப்பட்டு போகும். If the heart is broken by sin, our testimony we will lose it. நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு பின்வாங்கி போகும். Our lives will backslide from God. கொஞ்சம் அந்த ஆணுதின பரிசுத்தம், அந்த பராமரிப்பு அவசியமா இருக்கிறது. Everyday check, everyday diagnosis is very important for us to find these things. இல்லைன்னா நிறைய ஆசீர்வாதம் வரும், அந்த வழியை தப்பிச்சு ஓடி போயிடும். The reason you will get a lot of blessings, but through that particular hole everything will go out. ஐயா, எனக்கு இந்த பணம் கைக்கு வர்ற மாதிரி இருக்கு, வரல. Pastor, I almost going to get that money, but I'm not able to get it. ஆனா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, பாக்கெட்டை போட்டேன், இப்ப பார்த்தா பாக்கெட் காலியா இருக்குது, ஓட்ட பாக்கெட். I got the money, I put that in the pocket, but the money is not there because I have a hole in my pocket. துணி பாக்கெட்னா தச்சிடலாம், ஆனா இது தைக்கணும்னா என்ன பண்ண தெரியுமா, உட்கார்ந்து ஆராயுங்க. If it's an apparel you can stitch it out, but here what you need to do, you need to sit and analyze yourself. வலைகளை பழுது பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு பராமரிப்பு அவசியம். You need to repair your net by cleansing your life daily. கடைசியாக Finally, தன்னுடைய பயணத்தின் இறுதி பகுதிக்கு வருகிறார்கள். and they came to the final part of their journey, மீனவரின் மறுரூபம், the transformation of the fisherman. மீனவராக இருந்த பேதுருவையும் மற்றவருடைய தேவன் எப்படி மறுரூபப்படுத்தினார்? How the Lord transformed the people. அவங்க எப்படி அவர் பின்சென்றார்கள் பார்க்கும்போது மத்தேயு 4:20 உடனே அவள் வலைகளை விட்டு அவருக்கு பின்சென்றார்கள். In Matthew chapter 4:20 we read, they immediately left their nets and followed him. அவர்கள் ஜீவனத்துக்கான காரியங்களை விட்டு பின்சென்றார்கள். All the things pertaining to their livelihood, they left them all behind and followed அந்த Jesus. வலைகள் இதை காட்டுகிறது. What does those nets signify? அவருடைய வாழ்வாதாரத்தை காட்டுகிறது. It represents their security. அவருடைய பாதுகாப்பை காட்டுகிறது. It represents their protection. அவருடைய வருமானத்தை காட்டுகிறது. It represents their income. அவருடைய அடையாளமே அந்த மீனவன் என்ற காரியம்தான். Their whole identity is the fisherman. இயேசுவின் அழைப்பை கேட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டுறாங்க. The moment they heard the calling of Lord, they abandoned everything. பின்னே வருகிறோம் ஐயா என்று சொல்லி வந்தாங்க. They said, Lord, we desire to follow you. தேவன் கைவிட்டாரா? Did the Lord forsake them? ஒருபோது கைவிடவில்லை. He never forsake them. வாசிங்கள் அப்போஸ்தலர் 2:14 வாசிங்கள். Let's turn to read Acts of the Apostles chapter 2 verse 14. But Peter, standing up with the 11, raised his voice and said to them, Men of Judea and all who dwell in Jerusalem, let this be known to you and heed my words. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை மற்றும் அழைத்தார். And the Lord called Peter along with the other who were fishing. அவளை மறுரூபப்படுத்த ஆரம்பித்தார். The Lord started to give them a transformation. சொல்லிக் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார். He taught them everything that they're supposed to learn. என்றாலும் மனிதர்களார்கள். But they knew everything. ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். Amidst of all that, they're reflecting the love. அதன் பின்பு அப்போஸ்தலர் 2:14 பேதுரு 11 கூட எழும்பி நின்று தைரியமாக பேச ஆரம்பிக்கிறார். Peter standing up with the 11 and he raised his voice boldly and is addressing the crowd. 14 பேச ஆரம்பிக்கிறார். He begins to speak in 14th verse. தைரியமாய் பேச ஆரம்பிக்கிறார். He begins to speak boldly.
41ஆம் வருஷத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். In 41st verse, 3,000 people were saved. இயேசு ஒருவரை மாற்றினால், முறைப்படுத்தினால், சாதாரண மீனவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பெரிய சாட்சியாக மாறுமான அன்பானவர்களே. When Lord Jesus can transform an ordinary fisherman, he can go on to become a soul winner. அன்றைக்கு பேதுருவை அழைத்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சொன்னபடியே முறைப்படுத்தினார். That day he gave an invitation, asked them to follow him, and he gave them a transformation. இன்றைக்கு நம்மை பார்த்து அந்த அழைப்புகள் வருகிறது. Today, looking at us, the Lord is giving us that call. நம்முடைய வலைகளை விட்டு விட்டு வர தயாரா? Are we prepared to leave our nets and follow Jesus? தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு உண்டான தடைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறோமா? Are we prepared to leave off all the hindrances for the Lord to use us? அந்த தடைகள் என்னவென்று நமக்கே தெரியுமே. And we know what are all the barriers that we have. குடும்பம் என்ற ஒரு தடை காணப்படுகிறது என்றால் குடும்பத்தை கொஞ்சம் அடுத்த லெவல் வச்சிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. If you have family as a barrier, you need to deprioritize it and you need to prioritize God. குடும்பத்தை விட்டுவிடக் கூடாது. குடும்பத்தின் பொறுப்பு நிறைவேற்ற வேண்டும். அதன் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்கிறீர்கள் என்ற சவாலை கற்றுக் கொடுக்கிறார். You have to fulfill the responsibility as a family leader, but amidst of all that, how are you going to fulfill the ministry? முக்கியப்படுத்த வேண்டிய காரியங்கள் தான் குடும்பம், வேலை, எல்லா காரியங்களும் தான். All the things pertaining to family and job is a priority. ஆனால் தேவனுக்கு முதலிடம். But you need to give first place, top priority to the Lord. பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய மனுஷரை பிடிக்குள்ளாக மாற்றுமையா. Father God, at this time you change us as fishers of men, Lord. மறுப பயணம் அது ஆரம்பித்ததே. A process of transformation began. அந்த கடற்கரை ஆரம்பித்ததே. And it started, Lord. அழைப்பு கொடுத்து, பொறுமையை சொல்லிக் கொடுத்து, விசுவாசம் சொல்லிக் கொடுத்தீரப்பா. You gave them invitation, you taught them faith and patience, Lord. அந்த படகை அலையாமல் ஆடாமல் பிடித்துக் கொண்டீர். Father God, you caught the boat without being rocking, Lord. கடைசியாக அந்த மீனவரை மறுபடுத்தினீரே. At the end, you transformed the fishermen, Lord. நீர் விரும்பிய நிலைக்கு கொண்டு சென்றீரே. You took them to the level according to your expectation, Lord. அதுபோல நான் விரும்புகிறபடி ஆண்டவரே என் வாழ்க்கை நீர் விரும்புகிறபடி மாற்றுவீராக. Father God, likewise you change and transform our life according to your expectation, Lord. என்னையும் எங்களையும் மறுபடுத்துவீராக. Father God, you transform us and you bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask, Father. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அன்பும் வேண்டுதலும் ஆறுதலும் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட வாழ்க்கையிலே அடிக்கிற எல்லா புயல்கள், சோதனைகள், நீந்தின் பாதை, அவமானத்தின் பாதை எல்லாவற்றை மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை மறுரூபப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.